ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் உடனே நமக்கு ஞாபகம் வருவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான பிறப்பு. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கர்த்தரின் குணாதிசயங்கள், அதாவது யெகோவா, எலோஹிம், எல்ஷடாய், இவைகள் எல்லாம் ஆண்டவரனுடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் யெகோவா, அதற்குள் இருக்கும் குணாதிசயங்கள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதிசயமானவர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இவைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து என்னவாக, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறார் என்கிறதான காரியங்களை தியானிப்பதன் மூலமாக இந்த வருடம் மகிழ்ச்சியாக கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அறிக்கை செய்து கொண்டாடுகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், டிசம்பர் முழுவதும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யெகோவா தேவன் எவ்வளவு குணாதிசயங்களிலே நம்மோடு கூட இருக்கிறார், இடைப்படுகிறார், செயல்படுகிறார், பாதுகாக்கிறார், பலப்படுத்துகிறார், வழிநடத்துகிறார். இன்றைக்கு 27ஆம் சங்கீதத்தினுடைய 1வது வசனத்தில் யெகோவா யார், அவர் என்னவாக நமக்கு இருக்கிறார் என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என் வெளிச்சம், அதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் யெகோவா, வெளிச்சம் ஓர், என் வெளிச்சம் ஓரி. ஓர் என்றால் வெளிச்சம், ஒரி என்றால் என் வெளிச்சம். எபிரேயத்தில் எல் தேவன், எலி என்னுடைய தேவன். அதே போல் ஓர் வெளிச்சம், ஒரி என் வெளிச்சம். கர்த்தர் என் வெளிச்சம். வெளிச்சம் என்று சொல்லி வரும் பொழுது அந்த இடத்துல இருளுக்கு வேலையே இல்லை. இருள் அது வெளியே போக வேண்டும் என்று சொன்னால் ஒன்றும் கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது. வெளிச்சம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இருள் தானாக போய்விடும். கர்த்தரின் வெளிச்சம். கிரியேஷனில் ஆண்டவர் என்ன சொன்னார்? லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாக கடவது. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் 4வது நாள் தான். அவைகள் வெளிச்சமா? இல்லை, ஆண்டவர் தான் வெளிச்சம். அந்த இரவையும் பகலையும் ஆளுவதற்காக, டு ரூல் ஓவர் த லைட், அதற்குத்தான் இந்த கிரகங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவைகளெல்லாம். சரி, அப்படின்னா ஆண்டவர் தான் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை பற்றி சங்கீதக்காரன் நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கிறார். 119ஆம் சங்கீதத்தின் 105வது வசனத்தில், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அந்த இடத்துல வார்த்தை என்று போட்டு படித்து பாருங்கள். Your word is a lamp unto my feet. Word, வார்த்தை. யோவான் சொல்லும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கிறிஸ்து யார்? வார்த்தையானவர். மனிதருக்கு ஒளியாக இந்த உலகத்தில் வந்தவர். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. இப்போ யோவான் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து வைத்திருந்தார். என்ன புரிந்து வைத்திருந்தார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி ஆதியிலே ஆண்டவர் சொன்னாரே, அந்த வெளிச்சமாகத்தான் கிறிஸ்து இந்த பூலோகத்தில் அவதரித்திருக்கிறார் என்கிற செய்தியை சந்தோஷமான செய்தியாக, நற்செய்தியாக இந்த பூலோகத்திற்கு அறிவித்தார். யோவான் எழுதின நற்செய்தி நூலில் நான் படிக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசுநாதர் தம்முடைய வாயை திறந்து சொல்லுகிற விஷயம், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் தான் ஒளி. மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உங்கள் வெளிச்சம் மனிதர்களிடத்தில் பிரகாசிக்க கடவுது
என்று சொன்னார் அல்லவா? நாம் அவரில் இருக்கும் பொழுது அவரை நம்முடைய ஒளியாக நாம் கொண்டிருந்தால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையினுடைய இருள் மாறுவது மட்டுமல்ல, நாம் போகிற இடங்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். நீங்களும் நானும் ஒளியாக வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இந்த பூலோகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்து இந்த பூலோகத்தில் ஒளியாக அவதரித்திருக்கிறார். அவருடைய அவதாரம், அவருடைய இன்கார்னேஷன் மனிதர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது, என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கேட்டால், இயேசுவை கிறிஸ்துவாக, இரட்சகராக, தெய்வமாக யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையினுடைய இருளை மாற்றுகிற தேவன், அவருடைய வாழ்க்கையில் ஒளியை கொடுக்கக்கூடிய தேவன். ஒளி வந்தால் சந்தோஷம் வந்துடும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு விழா என்று சொல்லும் பொழுது என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒளியை கூட்டுவார்கள். மோர் லைட்ஸ் இஃப் தேர் இஸ் அ ஃபங்க்ஷன். ஒரு வீடு பிரதிஷ்டை நடக்கிறது, வெளியெல்லாம் வண்ண வண்ண விளக்குகளை போட்டு அலங்கரித்து வைத்திருப்பார்கள். மற்ற வீடுகளுக்கும் அந்த வீட்டிற்கு ஒரு வித்தியாசம் தெரியும். காரணம் என்ன? சீரியல் லைட்ஸ், பிகாஸ் ஃபங்க்ஷன். அப்போ ஒளி என்று சொல்லுவது சந்தோஷத்தினுடைய அடையாளம், ஒளி என்று சொல்லுவது விழாவினுடைய அடையாளம், பிரத்யேகமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதற்கான அடையாளம். இவைகள்லாம் ஒளியாய் இருக்கிறது. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் பிரத்யேகமான மனிதனாக மாறிவிடுவோம், சந்தோஷமான மனிதனாக மாறிவிடுவோம், நாம் அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறவர்களாக மாறிவிடுவோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன? யெகோவா ஓரி, இருளை வெளிச்சமாக மாற்றும் ஜீவனுள்ள தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் உதிக்கட்டும், இருளை வெளிச்சமாக மாற்றட்டும். நம்முடைய வாழ்க்கையின் இருள், கவலைகள், கண்ணீர், வேதனைகள் இவைகளெல்லாம் மாற வேண்டும் என்பதற்காக நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், யெகோவா ஓரி என்ற நாமத்தையுடைய, குணாதிசயத்தையுடைய ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். இருள் மாறட்டும், ஒளி வரட்டும், நாம் கிறிஸ்துவில் பிரகாசமாயிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே யெகோவா ஓரியாக, எங்களுடைய வெளிச்சமாக எங்களுடைய வாழ்க்கையில் நீர் உதித்து கொண்டே இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய இருளையெல்லாம் வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரை, யாரெல்லாம் ஒரு இருளில் காணப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் உதித்து ஆண்டவரை அவர்களுக்கு ஒளியை கொடுப்பீராக. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்கிறதான சத்தம் ஒவ்வொருடைய காதுகளிலும் சந்தோஷமாகவும் சத்தமாகவும் தொனிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கனமகி உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம நிறுவனம் கூட கர்த்தருடைய வருகை பெறுகிறதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.